நியாய விசாரணை. அதிகாரம் 23. அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாயிருக்க ஆகாதவனோட கலவாயாக, தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக, வியாட்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக, உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பிப்போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோடே கூட அதற்கு உதவி செய்வாயாக. உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாட்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக. கள்ளக்காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக. குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக. நான் துர்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். அந்நியனை ஒடுக்காயாக. எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. நியாயாதிபதிகள் வழக்குகளை நீதியாய் விசாரிக்க வேண்டும். நியாயமான தீர்ப்பு சொல்ல வேண்டும். நியாயம் விசாரிக்கும் காரியங்களில் நியாயாதிபதிகள் உண்மை உள்ளவர்களாகவும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கொடுமையுள்ள சாட்சிக்காரராய் இருக்கக்கூடாது. அதற்காக அவர்கள் ஆகாதவர்களுடைய கலக்கவும் கூடாது. குற்றமில்லாத ஒருவனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லுவது பாவம். பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள் பிறருடைய பாவங்களுக்கு பங்காளிகளாயிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் உண்மை பேச வேண்டும். அவர்கள் மெய்ச்சாட்சிக்காரராய் இருக்க வேண்டும். தங்களுக்கு தெரிந்ததை உள்ளபடி சொல்ல வேண்டும். தெரிந்ததை சொல்லாமல் இருப்பதும் பாவம். பொய்யை உண்மை போல ஜோடித்து பேசுவதும் பாவம். அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக. கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோட கலவாயாக என்று கர்த்தருடைய பிரமாணம் சொல்லுகிறது. பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள் திருடுகிறவர்களைப் போலவும் கொலை செய்கிறவர்களைப் போலவும் குற்றவாளிகளாய் இருக்கிறார்கள். பொய்ச்சாட்சிக்காரரால் குற்றம் செய்யாத நிரபராதிகளுக்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படுகிறது. பொய்ச்சாட்சிக்காரர் பணத்திற்காக எதையும் பேசுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை குற்றவாளிகள் விலைக்கு வாங்கி தங்களுடைய சுய லாபத்திற்காக அவர்களை பயன்படுத்துகிறார்கள். பொய்ச்சாட்சி சொல்வது போல பிறருக்கு விரோதமாக புறங்கூறுவதும் பாவமாகும். பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள் மற்றவர்களுடைய நற்பெயரை எளிதாக கெடுத்து போடுவார்கள். அவர்கள் நிரபராதிகளை குற்றவாளிகளாக்கி களங்கப்படுத்தி விடுவார்கள். நியாயாதிபதிகள் வழக்குகளை நீதியாய் விசாரித்து நியாயமான தீர்ப்பு சொல்ல வேண்டும். நிரபராதிகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. குற்றவாளிகள் தண்டனைக்கு தப்பிக்க கூடாது. நியாயாதிபதிகள் பொய்ச்சாட்சிக்காரருக்கு செவி கொடுத்தால் நியாய விசாரணை நியாயமாக நடைபெறாது. பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள் சத்திய பிரமாணத்திற்கு விரோதமாக பேசுகிறார்கள். அவர்கள் நீதியின் பிரமாணத்திற்கு விரோதமாக பொய் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய பொய்ச்சாட்சியினால் நிரபராதிகளுக்கு ஏற்படும் எல்லா பாதிப்புகளுக்கும் அவர்களே காரணம். இதனால் பொய்ச்சாட்சிக்காரர்கள் குற்றவாளிகளின் பாவங்களுக்கு பங்காளிகளாய் இருக்கிறார்கள். நியாயாதிபதிகள் வழக்குகளை மிகுந்த கவனத்தோடு விசாரிக்க வேண்டும். அவர்கள் நீதிக்கும் நியாயத்திற்கும் சத்தியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நியாயாதிபதிகள் வழக்குகளை விசாரிக்கும் போதும் வழக்குகளுக்கு தீர்ப்புகளை கொடுக்கும் போதும் நீதியை புரட்டிவிடக்கூடாது. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கிரமக்காரர் பக்கத்திலே அநேகர் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. அவர்களோடு கூட திரளான கூட்டத்தார் சேர்ந்திருக்கலாம். நியாயாதிபதிகள் நீதியை பின்பற்ற வேண்டும். திரளான ஜனங்கள் எந்த பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை பின்பற்றி போய்விடக்கூடாது. தீமை செய்கிறவர்கள் கூட பல சமயங்களில் திரளான பெயர்களாக கூடியிருக்கலாம். திரளான ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கோ அல்லது அவர்கள் எப்படிப்பட்ட தீர்ப்பை எதிர்பார்க்கிறார்கள் என்பதற்கோ நியாயாதிபதிகள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அவர்கள் நீதிக்கும் நியாயத்துக்கும் சத்தியத்திற்கும் மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நாம் ஒருபோதும் தீர்மானம் பண்ணக்கூடாது. திரள் கூட்டத்தை பின்பற்றுகிறவர்கள் தாங்கள் எங்கே போகிறோம் என்பது தெரியாமலேயே நரகத்தை நோக்கி போகிறார்கள். கேட்டுக்கு போகிறவர்கள் அநேகர். நாம் மிகுதியானவர்களின் கூட்டத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக கர்த்தருடைய அடிச்சூடுகளை பின்பற்ற வேண்டும். நியாயாதிபதிகள் விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தரித்திரருக்கும் ஆதரவு காண்பிக்க வேண்டும். அவர்களுக்கு நீதியும் நியாயமும் மறுக்கப்படக்கூடாது. ஆனாலும் அவர்கள் நியாயம் விசாரிக்கும் போது வழக்காடுகிறவர்களுடைய அந்தஸ்து, ஐஸ்வர்யம் ஆகியவற்றை நோக்கி பார்க்கக்கூடாது. வழக்கின் நியாயத்தை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவன் தரித்திரனாக இருந்தாலும் அவன் குற்றம் செய்தவனாக இருப்பான் என்றால் அவனையும் குற்றவாளி என்றே தீர்க்க வேண்டும். நியாயாதிபதிகள் தரித்திரருக்கு சகாயம் பண்ணுவதாக நினைத்து குற்றம் செய்த தரித்திரனை நிரபராதி என்று சொல்லிவிடக்கூடாது. நீதியை புரட்டி தரித்திரனுக்கு உதவி செய்ய முன்வரக்கூடாது. கள்ளக்காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக. குற்றம் இல்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக. நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் இந்த உலகத்திலே வழக்குகளை விசாரிக்கிறார்கள். கர்த்தரே இந்த நியாயாதிபதிகளுக்கெல்லாம் மேலான பரம நீதிபரராய் இருக்கிறார். அவரே பிரதான நியாயாதிபதி. இந்த உலகத்தில் நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதிகள் எல்லோரும் தங்கள் பரம நியாயாதிபதியாக்கிய கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்நியனை ஒடுக்காயாக. எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே என்றும், உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாச்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக என்றும், பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாம் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். யாருக்கும் யாரும் சத்துருவாக இருப்பதில்லை. ஆனாலும் நம்முடைய ஜென்ம சுபாவத்தினால் நாம் ஒரு சிலரை சிநேகிதராகவும் வேறு சிலரை சத்துருவாகவும் பாவிக்கிறோம். நம்முடைய சத்துருக்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதே கர்த்தருடைய பிரமாணம். உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய சத்துருக்களையும் நாம் சிநேகிக்க வேண்டும் என்பது புதிய பிரமாணம் அல்ல. இது ஒரு பழைய பிரமாணம். இந்த பிரமாணம் பழைய பிரமாணமாக இருந்தாலும் இது எல்லா காலத்திற்கும் பொதுவான பிரமாணமாய் இருக்கிறது. உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய சத்துருக்களுக்கும் நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நாம் இதுபோல நன்மை செய்யும் போது நம்முடைய சிநேகிதர்களுக்கு நாம் இதைவிட அதிகமான நன்மைகளை செய்வோம். தங்களுடைய சத்துருக்களுக்கு உதவி செய்கிறவர்கள் தங்களுடைய சிநேகிதருக்கு மிகவும் அதிகமான உதவிகளை செய்வார்கள். நம்முடைய சத்துருக்களின் உடைமைகளுக்கு ஆபத்தோ அல்லது சேதமோ வரும்போது நாம் உதவி செய்யவில்லை என்றால் அது நம்மீது வந்த பாவமாக இருக்கும். இதுவே நமக்கு பாவமாக இருக்கும்போது நம்முடைய சத்துருக்களுக்கு ஆபத்தோ அல்லது சேதமோ வரும்போது நாம் அவர்களுக்கு உதவி செய்யாமல் போனால் அது நம்மீது வரும் மிகப்பெரிய பாவமாக இருக்கும். சத்துருவுடைய மாடோ அல்லது கழுதையோ வழிதப்பி போகும்போது அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடும்போது நம்முடைய சத்துருவுக்கு நாம் உதவி செய்கிறோம். நம்முடைய சத்துரு கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி பாவமான பாதையிலே வழிதப்பி போகும்போது அவனை மறுபடியும் கர்த்தருக்கு சித்தமான பாதையில் வழி நடத்தும் போது நாம் அவனுக்கு மிகப்பெரிய உதவியை செய்கிறோம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். யாக்கோபு 5:19-20. ஒரு கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க காணும்போது
அது நம்மை பகைக்கிறவனுடைய கழுதையாக இருந்தாலும் நாம் அந்த கழுதைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விழுந்து கிடக்கிற கழுதைகளை தூக்கிவிட்டு உதவி செய்கிறவர்களைப் போல பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஆத்துமாக்களை தூக்கிவிட்டு உதவி செய்ய முன்வர வேண்டும். கழுதைகளை விட மனுஷருடைய ஆத்துமா விலையேற பெற்றது.